ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சால் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வித்யா ஜோதி சேவா சங்கம் நாம் ஆரம்பித்ததுடைய நோக்கம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். வித்யா ஜோதிகளை எல்லாம் நம்முடைய இந்த தொண்டில் ஈடுபடுத்துறது, அதோட வித்யா ஜோதிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, நம்மாலான உதவி பண்ணுறது. இதற்காகத்தான் வித்யா ஜோதி சேவா சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. வித்யா ஜோதி சேவா சங்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? வித்யா ஜோதிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, உதவுவது, அதோட வித்யா ஜோதிகளை தொடர்ந்து சமயப்பணியில் ஈடுபடுத்துவது. இந்த வேலை தான் இந்த வித்யா ஜோதி சேவா சங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் ஆரம்பித்தோம். இப்போ ஓரளவு அதை செய்துட்ருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. வித்யா ஜோதி சேவா சங்கத்தில் இருக்கக்கூடிய வித்யா ஜோதிகள் வருடத்துக்கு ஒரு முறை சந்தா கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். எத்தனை ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு? 200 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. கொடுத்துட்டீங்களா எல்லோரும்? இனி இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம், கொடுக்கலன்னு கை தூங்குவோம். அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஐயப்பதாஸ் அவர் தானே பொருளாளர். கொஞ்சம் பேர் கொண்டு வந்திருக்காங்களாம் சந்தா. வாங்கிக்கணும், மத்தியானம் வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் வாங்கலேட்டா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. வாங்கிக்கணும். சரி, இப்போது வித்யா ஜோதிகள் சந்தா கொடுத்துட்ட உடனே வித்யா ஜோதியுடைய வேலை முடிஞ்சு போகலை. அவங்க முதல்ல கேட்கும்போதே சொன்னாங்க, வித்யா ஜோதிகள் எத்தனை வித்யா ஜோதியை உருவாக்கியிருக்கீங்க அப்படி சொல்லி கொஞ்சம் பேர் எழுப்புனாங்க. எத்தனை ஆசிரியர்கள் உருவாக்கியிருக்கீங்க கொஞ்சம் பேர் எழுப்புனாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் வந்திருக்கிறதுல, யாரெல்லாம் சமயப்புக்கு போகிறதில்லைன்னு சொன்னால் 4 பேர் தான் எழுப்புனாங்க. மீதி எல்லாரும் போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய குடும்ப சூழல் ஏதாவது இருக்கும். ஆனாலும் அவங்க உண்மையை சொன்னதுக்கு அவங்களுக்கு நாம் ஒரு பாராட்டு சொல்ல வேண்டியதுதான். இப்போ அடுத்து நாம் வித்யா ஜோதிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆலோசனை பண்ணணும். வித்யா ஜோதிகள் எல்லாம் அந்த உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். ஒரு வித்யா ஜோதியை பார்த்தாச்சுன்னா மற்றவங்க சொல்லணும், அவள் பாரு வித்யா ஜோதி பட்டம் வாங்கினோம், எவ்வளோ ஒழுங்காக இருக்கா, அதே மாதிரி நீ இருக்கணும், அதனால் நீ சமய வகுப்புக்கு போன்னு ஊரில் உள்ளவங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? வித்யா ஜோதி ரொம்ப ஒழுங்காக இருக்கா, ரொம்ப பணிவாக இருக்கா, கலாச்சாரத்தோடு இருக்கா, தலையெல்லாம் பிரித்து போடலை, உடம்பு மறைக்கிற மாதிரி உடை போட்டிருக்கா, அழகான குங்குமம் போட்டு வைக்கிறா, காலையில் ஒழுங்காக எழும்பி குளித்து எல்லாம் பண்ணி தான் அது பிறகு வேலையெல்லாம் ஈடுபடுவா. இப்படி அதனால் நீ ஒரு வித்யா ஜோதி ஆகணும், அதனால் நீ சமய வகுப்புக்கு போன்னு சொல்லி கிராமத்தில் உள்ளவங்க மாறி மாறி சொல்லணும். அவங்க பிள்ளைய அனுப்பணும். இல்லாட்டா பாரு வித்யா ஜோதி அங்கே போய் சமயப்பு நடத்ததில்லை, நீ ஏன் நடத்ததான் நான் நடத்துகிறான். ஒரு ஊரில் பெரிய சண்டை. இங்கேருந்து சாதா மாவட்ட அமைப்பாளர் மட்டும் இல்லை, மாநில அமைப்பாளர், மாநில துணை அமைப்பாளரே போக வேண்டி இருந்தது. தென் மாநில அமைப்பாளர் போய், மாவட்ட அமைப்பாளர் போய், எல்லோரும் மாவட்ட அமைப்பாளர் போனீங்க தானே அந்த ஊருக்கு. ஊர் பேர் சொல்லாதீங்க. 2 வித்யா ஜோதிகளுக்குள்ள சண்டை. ஆமாம், நான் வித்யா ஜோதி வாங்கும்போது ஃப்ளக்ஸ் வைக்கல, இவ வாங்கும்போது ஃப்ளக்ஸ் வச்சிருக்கு. எப்படி வைக்கலாம்? கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? அவ வித்யா ஜோதி வாங்குறேன் போனா கொரோனா நேரத்தில். அப்போ இன்னொரு கேள்வி வருது, நான் வித்யா ஜோதி வாங்கும்போது வெள்ளி மெல்ல வச்சு சிறுசாக நடந்தது, அவள் வித்யா ஜோதி வாங்கும்போது நாகர்கோவில் பெருசாக நடத்தியிருக்காங்க. அப்போ அவளுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு. என்னடா இது? ஸோ இப்படி நாம் வித்யா ஜோதிகள் கேட்கலாமா? சிந்தனை பண்ணலாமா? இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருந்தா ஊரில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? ஊர் தலைவர் சொல்லுவார், பாரு வித்யா ஜோதிகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் படித்து வித்யா ஜோதி ஆகி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ நாம் வித்யா ஜோதிகள் அந்த மாதிரி இருக்கலாமா? சிந்தனை பண்ணுங்க. வித்யா ஜோதிகள் எப்படி இருக்கணும்? வித்யா ஜோதிகள் ஒரு நல்லவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும்.
நம்ம அங்கே ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் சொல்லும்போது ராமாயணத்தில் பல பிரச்சனைகள், மகாபாரதத்தில் பல பிரச்சனைகள், அதை பற்றி கேட்கும்போது நம்முடைய கிருஷ்ணமூர்த்திஜி ஒரு தடவை ஒரு நல்ல ஒரு விடை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ராமாயணத்தில் மகாபாரதத்தில் அதாவது இதிகாசங்களில் என்ன மாதிரியான வரும்னா நல்ல கேரக்டர் வரும், மோசமான கேரக்டர் வரும். நல்ல உதாரணங்களும் இருக்கும், மோசமான உதாரணங்களும் இருக்கும். சகுனியும் இருப்பாங்க, வேற யார் இருப்பாங்க? யாரு அது சத்தமா சொல்லுங்க. சகுனி இருந்தால் வேற யாரு இருப்பாங்க? தர்மர் இருப்பாங்க. தர்மர் இருப்பார், துரியோதன் இருப்பார், ராமன் இருப்பார், ராவணன் இருப்பான், விபீஷணன் இருப்பான், கும்பகர்ணன் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நாம எப்படி எடுத்துக்கணும்? நல்லவர்களுடைய அந்த உதாரணத்தை நாம எடுத்துக்கணும். அதே மாதிரி வித்யாஜோதியில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால் நீங்க நல்லவங்களை எடுத்துக்கலாம்னு சொல்லலாமா? வித்யாஜோதிகள் எப்படி இருக்கணும்? நல்ல எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கணும். வித்யாஜோதிகள் ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது. வித்யாஜோதிகள் ராமர மாதிரி இருக்கணும். வித்யாஜோதிகள் தர்மர மாதிரி இருக்கணும், துரியோதன மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க ரெண்டு எடுத்துக்காட்டு இருக்கு, இதிகாசத்திலே இருக்கப்ப இங்க இருந்தா என்ன அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ எல்லாருமே நம்மை வித்யாஜோதிகளை நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லும்படியாக நாம நடக்கணும். அதுக்கு நாம உறுதி எடுத்துக்கணும். வித்யாஜோதிகள் எடுத்துக்க வேண்டிய சபதம் அதுதான். என்னை பார்த்து இவர்கள் இதே மாதிரி நீ நடக்கணும் சொல்லி அவங்க வீட்டு பிள்ளைகிட்ட சொல்லணும். அப்படி நடக்கிறீங்களா? இல்லை இப்போ நீங்களே ஆலோசிச்சு பாருங்க. இங்கே இப்போ ஒன்று எழும்பி ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுக்குள்ள ஆலோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே உங்களை உதாரணமாக எடுத்து உங்களுடைய ஊரில் உள்ளவர்கள் நடந்தார்கள் என்றால் ஊர் உருப்படுமா உருப்படாதா? எப்படி உருப்படுமா? அதாவது என்னை உதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்கள் ஊரில் உள்ளவர்கள் வாழ்ந்தார்களானால் எங்கள் ஊர் நன்காக வளரும், உருப்படும் அப்படின்னு நம்பிக்கையுள்ள வித்யாஜோதிகள் மட்டும் கையை தூக்குவாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். எல்லா வித்யாஜோதிகளுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ வித்யாஜோதிகளுக்கு கூட வந்திருக்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் பிரச்சனை. குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். எப்படிவா உங்க இந்த வித்யாஜோதியில குடும்பத்துக்குள்ள வித்யாஜோதியினால ஒற்றுமை ஆகுதா, சண்டை வருதான்னு முதல்ல கேட்கணும். எப்படி வித்யாஜோதி நிற்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவங்களை எழுப்பிவிட்டு கேட்போமா? கேட்கலாமா? கேட்கட்டுமா? சரி போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு மானத்தை நம்ம வாங்குவான. அதனால சிறந்த உதாரணமாக நாம வாழ வேண்டும். இது நமக்கு தேவை. அப்போ சிறந்த உதாரணமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு பிரச்சனை எங்க வருதுன்னு ஆலோசிக்கணும். எதனால பிரச்சனை வரும்? ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு ஊர்லேயோ பிரச்சனை எதனால வரும்? சொல்லுங்க பாபா. வித்யாஜோதிகள் தானே. எப்போ பிரச்சனை வரும்? என்ன குணம் நம்மகிட்ட இருந்தால் பிரச்சனை வரும்? என்னம்மா? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாட்டா வரும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஆணவம். கரெக்ட். பரவாயில்ல, வித்யாஜோதிகள் புத்திசாலியாக தான் இருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இப்போ வித்யாஜோதிகளுக்கு தெரியுது, என்ன தெரியுது? ஆணவம் தான் பிரச்சனைக்கு காரணம்னு தெரியுது. ஸோ ஆணவத்தை விட்டு கொடுக்கணும். ஆணவத்திலேருந்து நாம் கிளறணும். நான் பெரிய ஆள். நாங்கள் எங்கள் ஆசிரமத்தில் சாமிகளுக்குள்ளே சொல்லுவோம், ஏதாவது ஒரு சாமிக்கு நான் பெரிய ஆள்னு தெரிஞ்சுன்னா அதோடு அவன் தொலைஞ்சான் சொல்லுவோம். தான் பெரிய ஆளுங்கிறது யாருக்கு தெரியுதோ அதோட ஆள் அவுட்டு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நான் பெரியவன் என்ற எண்ணம் வரக்கூடாது. யார் பெரிய ஆள்? யார் பெரிய ஆள்? இறைவன் தான் பெரியவன். நாம் அவருடைய கருவி. இந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் இறைவனுடைய கருவி, நான் இறைவனுக்காக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு வித்யாஜோதிக்குள்ளேயும் இருக்கணும். அப்படி இருந்துன்னா அந்த வித்யாஜோதியுடைய குடும்பத்தில் பிரச்சனை வராது, வித்யாஜோதியுடைய ஊரில் பிரச்சனை வராது. ஆனால் வித்யாஜோதிகள், நான் வித்யாஜோதி படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும்
அப்படிதானே சொல்றீங்க ஊர்ல இல்லையா? சொல்லலையா? சரி, பரவாயில்ல. ஸோ வித்யா ஜோதிகளுக்கு வேண்டியது பணிவு. கீதையில் ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல. வித்யா வினேஷ், பரவாயில்ல தெரியுது, என்னோட புத்திசாலியா இருப்பாங்க போல இருக்கு. அப்போ வித்யன்னா என்ன இருக்கணும்? வினயம் இருக்கணும், பணிவு இருக்கணும். அதே மாதிரி சிலருக்கு எண்ணம், விழா நோட்டீஸ்ல என் பேரை போடல, அவ பேரை போட்டிருக்கா, என் பேரை ஏன் போடல? சண்டை போடுறீங்களா இல்லையா? அப்போ நம்மை நாம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அப்படி நாம நினைச்சோம்னா அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நாம எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் சொன்னார், நம்மளை பத்தி ஒன்றும் சொல்லலையே அப்படி சொல்லிட்டு. அப்ப சொன்னார், அடுத்த ஆள் சொன்னார், நம்ம பற்றி சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா வெளியில நம்ம பற்றி தெரியாது. ஒரு பெரிய மரம் இருக்குது, மரத்தினுடைய முக்கிய பாகம் எது? எது? வேர். வேறு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் அதை மரத்தை தாங்கி நிற்பது எது? மரம் பூக்கணும்னா என்ன வேணும்? மரம் காய்க்கணும்னா என்ன வேணும்? அப்போ வேர் தான் முக்கியம், மூலம் அதுதான். ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது. அப்போ மரத்தை தாங்கி நிற்கக்கூடிய வேறாக நாம இந்து சமுதாயத்தில் இருக்கணும். வித்யா ஜோதிங்கிறது இந்து சமுதாயத்தை தாங்கக்கூடிய வேர். ஒரு பெரிய கோபுரம், 108 அடி உயர கோபுரம், அதை யார் தாங்கி நிற்கிறாங்க? யார் தாங்கி நிற்கிறாங்க? அஸ்திவாரம். அஸ்திவாரம் தெரியுமா? மேலே இருக்கிற பொம்மை தெரியும் இல்லையா? பொம்மை தெரியும், ஆனா என்ன தெரியாது? அஸ்திவாரம் தெரியாது. அப்போ வித்யா ஜோதி அஸ்திவாரமா இருக்கணுமா, மேலே இருக்கிற பொம்மையா இருக்கணுமா? அஸ்திவாரமா இருக்கணும். இது எல்லா இடத்திலும் இது அப்ளிகபிள். எல்லா இடத்திலும் இதை நாம கொண்டு வரணும். எல்லா இடத்திலையும் நாம இந்த சிந்தனையோட இருக்கணும். நான் எதாக இருக்கக்கூடாது? பொம்மையா இருக்கக்கூடாது, தாங்குபவனாக இருக்கணும். என்னை கோபுரம் தாங்கக்கூடாது, கோபுரத்தை நான் தாங்க வேண்டும். குடும்பம் என்னை தாங்கக்கூடாது, குடும்பத்தை நான் தாங்க வேண்டும். ஊர் என்னை தாங்கக்கூடாது, ஊரை நான் தாங்க வேண்டும். ஸோ வேறாக இருக்கணும், அஸ்திவாரமா இருக்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குது? நம்முடைய சமய வகுப்பு இந்து தர்ம வித்யாபீட நடத்துகிற நிகழ்ச்சியிலேயே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒன்றியத்தில் உள்ள அத்தனை அமைப்பாளர்களுக்கும் மேடையில் கொண்டு வந்து பொன்னாடை போர்த்தினாதான் அவங்கெல்லாம் திருப்திப்படுவாங்களாம். எல்லா ஒன்றியத்துக்கும் இந்த நோய் வந்தாச்சு. எல்லா ஒன்றியத்துக்கும் இந்த பெரிய டெங்கு காய்ச்சல். மற்ற சொன்ன அந்த டெங்கு காய்ச்சல் என்ன காய்ச்சல்னா, எல்லா ஒன்றியத்திலையும் பேர் இப்போ ஏதோ ஒரு இதில் போட்டேன், பழைய ஆளுங்க பேரெல்லாம் போட்டிருக்கு. அந்த முன்னாள் அமைப்பாளர் ஒரு 10 பேருக்கு பேர். ஏன்னா அவங்களெல்லாம் இவர் திருப்திப்படுத்துறாங்களாம். அப்ப என்ன நினைக்கிறோம்? அந்த முன்னாள் அமைப்பாளர்கள்லாம் யோகியர்களா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீ பேர் போட்டாதான் திருப்திப்படுவாங்கன்னா, அழைப்புதல்ல பேர் போட்டாதான் திருப்தி ஆகும்னா, அந்த அமைப்பாளர் அல்லது முன்னாள் அமைப்பாளர் நல்ல அமைப்பாளரா மோசமான அமைப்பாளரா? அப்போ அவங்களெல்லாம் இந்த நோட்டீஸ் அடிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? மோசமான அமைப்பாளர்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் அர்த்தம். நம்ம பேர் வந்தாதான் அவங்க திருப்தி ஆகும்னு அவங்க நினைப்பாங்கன்னு இவங்க நினைச்சாங்கன்னா அவங்கள பற்றி நல்ல அபிப்பிராயம் இந்த அமைப்பாளர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவங்கள கூப்பிட்டு மேடையில் பொன்னாடை போர்த்தினாதான் அவங்க திருப்தி ஆவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எங்கள் மாநில அமைப்பாளரை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மேடையில் ஏற்ற முடியாது, அப்படி இருக்கணும். அவங்க சென்னையில் விழா நடக்கும், விழாவுக்கு மூல காரணமாக அவங்க இருப்பாங்க, மேடையில் வருவாங்க. எப்போன்னா கடைசியில் குரு ஃபோட்டோ எடுக்கும்போது கஷ்டப்பட்டு சொன்னோன்னா வருவாங்க. அப்படி இருக்கணும், மேரா இருக்கணும், மேலே இருக்கிற பொம்மையா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா தான் நாம சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தயவு செய்து நம்முடைய வித்யாபீட நிகழ்ச்சி நடக்கும்போது வித்யாபீடத்தில் உள்ளவங்களுக்கு பொன்னாடை பொறுத்தர், வெளியிலேருந்து வராங்க பொன்னாடை பொறுத்தா தப்பு கிடையாது. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்து
நான் அப்போ அவங்க சத்தம் போட்டேன். நான் பேசி முடித்தோடனே எனக்கு பின்னாடி போத்துனாங்க. நான் அந்த அறக்கட்டளை உறுப்பினர், எனக்கு அதுக்கு பின்னாடி போத்தணும். அது மாதிரி வித்யாஜோதி கோடம் நிகழ்ச்சியில் நம்ம ஒன்றிய நிகழ்ச்சிகளில் நான் வாரேன், எனக்கு அதுக்கு நினைவு பரிசு தரணும். இன்னும் நினைவு பரிசு தந்தால் எனக்கு ஒரு நன்மை இருக்குது. பட்டமளிப்புலாம் நடக்கும்போது அதை கிழிச்சு எடுத்துட்டு புதியதை விட்டு கொடுத்துருவாங்க, அந்த ஒரு லாபம் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. தயவு செய்து பொம்மையாக இருக்குன்னு நினைக்காதீங்கோ, அஸ்திவாரமாக இருங்கோ, மேலே இருக்கக்கூடிய கிளையாக இருக்குன்னு நினைக்காதீங்கோ, வேறாக இருக்கணும்னு நினைங்க. எப்படி ஒத்துக்கிறீங்களா? மனசில் ஆழமாக பதிய வைங்க. அப்படி நீங்கள் பதிய வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களை எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக அவங்கள மாநில அமைப்பாளர் ஆக்கணும்? உடனடியாக நம்ம இருந்த மாநில அமைப்பாளர் கொரோனால மறைந்ததும் இப்படிப்பட்டவங்க தான் உதாரணமாக இருக்க முடியும்னு தான் ஆக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தீங்கன்னா, அதாவது நாம் நம்முடைய பணியை கடமையை ஒழுங்காக செய்தோம் என்றால் இறைவன் நமக்குள்ள பதவியை தானாகவே தருவார். நீ போய் கேட்க வேண்டாம், எனக்கு அமைப்பாளர் பதவி கொடுன்னு கேட்க வேண்டாம், தருவார். இதை நம்ம நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி வரணும்னா, பணிவு வரணும்னா, நாம் வேறாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பெற வேண்டுமானால், நான் வெளியில் தெரியக்கூடிய பொம்மையாக இருக்கணுங்கிற ஆசை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய குணங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய குணங்களை மாற்றுறது எப்படின்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை வரும்படியாக ஆன்மீக தபஸ் பண்ணணும், தவம் பண்ண வேண்டும். ஏன்னா விவேகானந்த சாமி சொல்லியிருக்கிறார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அர்த்தம் என்ன? எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார். பொட்டன்ஷியலாக, நிலையாற்றலாக இறை சக்தி இருக்கின்றது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள யார் இருக்கிறாங்க? இறைவன் இருக்கின்றார்கள். விவேகானந்த சாமி சொல்றார், அளப்பரிய ஆற்றல் உனக்குள்ளே இருக்கிறது, நீ நினைத்தால் எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் சொல்றார். அப்போ அந்த அளப்பரிய ஆற்றல் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கிறது? நிலையாற்றலாக இருக்கிறது. அதை இயக்காற்றலாக கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா, நாம் முதல்ல இந்த பணிவு வரணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரும்படியாக நல்ல குணங்களை எல்லாம் நாம் வளர்த்துக்கணும். அதுக்கு நாம் வேலை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தினசரி வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் ஆன்மீக பயிற்சிகள் பண்ண வேண்டும். நாம் யோகா தினம் நடத்தி யோகா பண்ணுறோம். ஆனால் யோகாசனம் டெய்லி வீட்டில் யாராவது பண்ணுறோமா? ஒரு 10 நிமிஷமாவது ஏதாவது ஒரு சூரிய நமஸ்காரமோ அல்லது ஒரு யோகாவோ எத்தனை வித்யாஜோதிகள் பண்ணுறீங்க? கை தூக்கு பாப்பா, போய் சொல்லக்கூடாது பாப்பா. 2 4 5 ஒரு 5 5 10 15 16 பேர் இருக்காங்க இங்கே. இன்னைக்கு வித்யாஜோதிகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 இருக்கும். ஒவ்வொரு ஒன்றியமாக நான் கேட்குறேன். இப்போ இருக்கிற ஒன்றியம் கேட்டுருவோம். கேரளாவிலேருந்து எத்தனை வித்யாஜோதிகள் வந்திருக்காங்க? எழும்புங்க பார்ப்போம். கேரளாவிலேருந்து ஒருத்தர் கூட வரல. கேரளா மாநில துணை அமைப்பாளர் பக்கத்தில் நிற்கிறார். என்ன பண்ணணும்னு தெரியல, கம்பு தான் இருக்கு அந்த பக்கம். ஒருத்தர் கூட வரல கேரளாவில் இருந்து. சரி, அடுத்த ராஜாக்கமங்கலம் ஒன்றியம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்திலிருந்து வந்த வித்யாஜோதிகள் 1 2 3 4 எங்கே இருக்காங்க? 4 1 2 அங்கே ஒருத்தங்க. சரி சரி, அவங்க இதாக இருந்து தெரியல. 4 பேர். சென்னை 3 பேரா? ராஜாக்கமங்கலம் 4, சென்னை 3 தானே? சரி. கோவையிலேருந்து யாரும் இல்லை. கோவை இல்லை, கேரளாவும் இல்லை. அந்த கா வச்சு வரதுனால இல்லையோ, கேரளாவும் இல்லை, கோவை இல்லை. வள்ளியூர் ஒரே ஆள் வந்திருக்காங்க. மேல்புறம் 1 2 சொல்லி உட்காருங்கம்மா. இருக்கு, அவங்கள்ட்ட எண்ணிக்கை இருக்குது. சரி, எப்போ உட்காந்துருங்க. எத்தனை பேர்? 18. மேல்புறம். அகஸ்தீஸ்வரம் 1. அகஸ்தீஸ்வரம் 1 தான். முஞ்சரை 99.
குஞ்சரை 99 பேர் வந்திருக்கிறாங்களா? பாராட்டுக்கள். திருவட்டார் 13 தானே? தக்கலை 91, குருந்தங்கோடு 34, கிள்ளியூர் 52, நாகர்கோவில் ஒரே ஒரு ஆள் தானே? நாகர்கோவில் 2, நாகர்கோவில் 2 பேர் எழும்பியிருக்காங்க. 2, தோவாளை யாரும் வரல. சரி, உட்காருங்க. ஸோ இப்போ நாம் இத்தனை வித்யாஜோதிகள் இருக்கோம். மொத்தம் 800 சில்லற வித்யாஜோதிகளில் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு? 100, 119, 122, 126, 126, 130, 180, 214, 215, 215, 305, 318 வந்திருக்காங்க. ஸோ பாதி கூட வரல. சரி, பரவாயில்ல. 300 பேர் வந்திருக்கீங்க. 300 பேரும் நினைச்சாச்சுன்னா இந்த மாவட்டத்தையே ஒரு கலக்கலக்கலாம், நிறைய சாதிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த சாதிக்கிறதுக்காக சக்தி நமக்கு உள்ளே இருக்கு. அந்த சக்தியை நாம் வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஆன்மீக சாதனை பண்ணணும். ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு ஜெபம் பண்ணணும். நான் குறைந்தது 108 தடையாவது ஒரு மந்திரத்தை ஜெபம் பண்ணி கொண்டு தான் அதன் பிறகுதான் நான் என்னுடைய வேலை செய்வேன். அல்லது தினசரி எப்படியாவது முதல்லையோ காலையிலையோ சாயந்தரமோ மத்தியானமோ ராத்திரியோ எப்பாவது குறைந்தது 108 தடவையாவது நான் ஏதாவது ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணுறேன். அப்படி உள்ளவங்க மட்டும் கை தூங்குவோம். குட், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஸோ அது ஒரே மந்திரமாக இருக்கணும், மாறி மாறி இருக்கக்கூடாது. சரியா? இப்போ அதே மாதிரி நாம் இப்போ எல்லா குடும்பத்திலையும் நீங்கள் மட்டும் பண்ணால் போகாது, மற்றவங்களையும் செய்ய வைக்கணும். அது நம்முடைய வேலை. நீ ஆனால் போதாது, நீ ஆக்க வேண்டும். ஆகு அக்கு, அது நம்ம மனசில் இருக்கணும். நான் மட்டும் ஜெபம் பண்ணால் போகாது, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஜெபம் பண்ணணும். என் குடும்பத்தில் உள்ளவங்க பண்ணால் போதாது, பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணணும், ஊரில் உள்ளவங்கெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி செய்யணும். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். எங்களுடைய உறவினர்கள் மாற்று மதத்தில் இருக்காங்கோ? எங்களுடைய உறவினர்கள் மாற்று மதத்தில் இருக்காங்கோ? கை தூக்குங்க பார்ப்போம். சரி, எழும்புங்க நீங்கள். நான் வேறு அடுத்த 2 கேள்வி கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. எங்கள் உறவினர்கள் மாற்று மதத்தில் இருக்கின்றார்கள். சும்மா தைரியமாக எழும்புங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு வந்து உங்களை காமிச்சு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். சரி, இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இவர்கள் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா அவங்க மட்டும் நில்லுங்க, மீதி உள்ளவங்க உட்காருங்க. ஒரே ஒரு ஆளுக்கு விட்டு தான் வந்திருக்காங்களா? இது நான் நம்ப மாட்டேன். வேற யார் வீட்லையும் வரலையா? உங்கள் வீட்டில் வந்து நான் பிரார்த்தனை, உடம்பு சரியில்லை பிரார்த்தனை வேணும், அப்படி வரல. வேண்டான்னு சொல்கிறது வேற விஷயம். அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டாங்களா பிரார்த்தனை பண்ணுறோன்னு சொல்லி? யார்கிட்டையும் கேட்கல. சரி, உட்காருமா, பரவாயில்ல. இன்னொன்று, அங்கே யாரோ கை தூக்குறாங்களே, உங்கள்ட்ட வந்து கேட்டாங்க. இதே மாதிரி, அதாவது அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு சொல்லலை. உங்களிடம் யாராவது நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா அவங்க மட்டும் கை தூக்குவோம். நீங்கள் அனுமதிக்கணும்னு இல்லை, அப்படி கேட்டிருக்காங்க. ஓ, கேட்காமலே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே போயிட்டாங்க. ரைட், சரி. இப்போ இனி இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்கள் மாற்று மதத்து உறவினர் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், ஒரு ஆள் உடம்பு சரியில்லை, அதே மாதிரி ஏதாவது நேரத்தில் நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது கேட்டீங்களா? மூணு பேர் தான் கை தூக்கியிருக்காங்க. 3, அங்கே ஒரு 4 பேர். ஸோ இவ்வளோ நாளும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதான் 2 இருக்குது, டிஃபென்ஸு அஃபென்ஸுன்னு சொல்லி. டிஃபென்ஸுன்னா தாக்குறது, இது தடுக்கிறது. அஃபென்ஸுன்னா தாக்குறது.
ஸோ டிஃபென்ஸ்னா அவங்க ஏதாவது அடிக்க வந்தால் தடுக்கிறது. ஒருத்தர் சொன்னாராம், யார் என்னை அடித்தாலும் நான் தடுத்துருவேன் அப்படின்னாராம். என்னோட அடிமுறையெல்லாம் படிச்சிருக்கான். இல்லை இல்லை, பின்ன எப்படி தடுப்பேன்னா, எங்கே படுதோ அந்த இடம் வச்சு தடுப்பேன் அப்படின்னு. அது தடுக்கிற ஒரு மெத்தட். ஆனால் தாக்குற இது இருக்குது. அதாவது யாராவது என்கிட்ட பிரார்த்தனைன்னு வந்தாங்கன்னா அவங்கள வேண்டான்னு சொல்லி விரட்டி விடுறது, அது ஒரு விஷயம். இன்னொன்று, நாம பிரார்த்தனைக்கு போகிறது. யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கு, என்னுடைய உறவினர் வீட்டில் மாற்றுமாத்தர் வீட்டில் போய் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தைரியம் வரணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று வரணும். என்ன வரணும்னா, நான் பிரார்த்தனை பண்ணினால் அவர்களுக்கு குணமடையும் என்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். நம்முடைய பிரார்த்தனை நம்ம வீட்டு பிரார்த்தனைன்னு போட்டிருக்கோம். இந்த பிரார்த்தனையை சொன்னால் முதல்ல இந்த பிரார்த்தனையை போய் சொன்னோம்னா மாற்று மாதத்தில் இல்லை, நம்ம மாதத்தில் உள்ளவங்க பிரார்த்தனையை சொன்னால் அவர்களுக்கு குணமடையும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கா? இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? நாம பிரார்த்தனை பண்ணால் நம்முடைய கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி. இத்தனை பேருக்கு இருக்குதானே கஷ்டங்கள் குறையும் சொல்லி. ஸோ இதை நாம மாற்று மாத்தவர்கள்ட்ட போய் சொன்னால் அவங்களுக்கு குறையுமா குறையாதா? அவங்க நம்முடைய உறவினர்களாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தா நல்லது தானே. அப்ப நீங்க ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? என்னமா ஏற்றுக்கொள்ளது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குது அவங்க பிரச்சனை. நீங்க போனீங்களா கேட்டீங்களா தான் இப்ப என்னுடைய கேள்வி. ஸோ உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது நீங்க பிரார்த்தனை பண்றதுனால, அது உங்க உறவினர்களுக்கு ஏன் கிடைக்க கூடாது? சர்வே பவந்து சுகினது தானே நம்முடைய பிரார்த்தனை. எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு நாம பிரார்த்தனை பண்ணணும் தானே. நீங்க போய் பிரார்த்தனை பண்ணலாமா பண்ண முடியாதா? என்னமா? அதாவது விவேகானந்த சாமி சொன்னார், யாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையோ அவன் நாத்தியன் என்று பண்டைய மதங்கள் சொன்னன. ஆனால் நான் சொல்கிறேன், யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன் நாத்தியன். அப்ப நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் போனா ஏத்தோன்னு அவன் என்ன அடிச்சாலும் மாறான் இல்லையா ஒரு நம்பிக்கையோட. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் கடவுளுடைய பேரை சொல்லி கொண்டு போகிறேன், எனக்கு வழி திறக்கும், அந்த உறுதி நமக்கு இருக்கணும். சரி, இது இப்போ முதல்ல நமக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும். நம்முடைய வீட்டில் உள்ளவங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நாம பிரார்த்தனை பண்ணணும். அதனால இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வித்யா நாம கொஞ்சம் உருவாக்கி இருக்கோம். நான் வேற ஒன்று சொல்லிட்டோம். இன்னைக்கு அதை சொல்லி நாம அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், அதை சொல்லி அதை நாம முடிச்சுக்கலாம். சரியா? இப்போ எல்லாரும் நேரே உட்கார்றோம். இந்த வித்யைக்கு நாம பேரு நம்ம வெளியில ஒன்று சுவாமிகள்லாம் கேட்டு ஒரு பேரு முடிவு பண்ணியிருக்கோம். தேஜோ வித்யா. என்ன பேரு? என்ன பேரு? தேஜோ வித்யான்னா நமக்கு ஒளி தரக்கூடிய, நமக்கு மேன்மை தரக்கூடிய, நன்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு வித்தை. இது என்ன ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. தலைகளா நெல் நேர நெல் எல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையானது. நாம் செய்யும்போது வீட்டில் குடும்பத்தோடு உட்கார்ந்து தினசரி காலையிலையோ சாயங்காலமோ இல்லை காலையிலும் சாயங்காலமோ செய்யணும். அதை ஒரு தடவை தினசரி செய்தோம்னா அல்ல 2 தடவை செய்தோம்னா எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் தேஜஸ் வரும். தேஜஸ் வந்தால் வளர்ச்சி வரும். நம்முடைய வீட்டில் இருக்க பிரச்சனைகள் மாறும். மாமியார் மருமக சண்டை தீரும், எல்லா பிரச்சனையும் தீரும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும், செல்வம் கொளிக்கும். நான் சும்மா சொல்லலை, இந்த டிவியில எல்லாம் கருங்காலி மாலை போட்டால் உடனே எல்லாம் தலைகீழாக மாறும் அப்படி ஒன்றும் சொல்லலைண்ணா. இது செய்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது. நீங்கள் மட்டும் செய்தால் போறாது, உங்கள் ஊரில் உள்ள அத்தனை பேரையும் செய்ய வைக்கணும். முடிந்தால் மாற்று மதத்தவர்கள்ட்ட இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதை தினசரி காலையில் ஒரு 10-15 நிமிஷம் செய்யுங்க, உங்கள் பிரச்சனை தீரும். ஒரு சந்தேகம் வேண்டாம், தைரியமாக சொல்லுங்க. 1 மாதம் செய்து பார்க்க சொல்லுங்க. 1 மாதம் செய்து பலன் இல்லாட்டா விட்டுற சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் அப்படிதான் 1 மாதம் செய்து பாருங்க. அதனால உங்களுக்கு பலன் இல்லாட்டா நிறுத்திடுங்க. சரியா? இது வட இந்தியாவில் எந்த ஒரு சுவாமி கன்னியாகுமரியில் அதை செய்தார். அது கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நாம் சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய உட்காரோம். சரியா? உட்காந்துட்டு 12 தடவை ஓம்னு நீட்டி சொல்கிறோம். சரியா? ஓ
12 தடவை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓம்க்கு ரொம்ப சக்தி உண்டு. இறைவனுடைய முதல் வாசல் ஓம் அப்படின்னு, ஓம் தாண்டுன்னா அடுத்த இறைவன் தான் அப்படின்னு விவேகானந்தசாமி சொல்கிறாரு. ஓம்ங்கிற பற்றி பலர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஓம் தினசரி சொல்லியிருந்தால் கைதிகள்கிட்ட எல்லாம் சொல்லி கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்முடைய குணம் நல்ல குணமாக மாறும், நம்முடைய கெட்ட குணங்கள் எல்லாம் குறையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஓங்காரத்தை நாம் சத்தமாக சொல்கிறது 12 தடவை. அடுத்தது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி பெரிய வெளிநாடுகளில் எல்லாம் இந்த இந்திய வம்சாவளியினர் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, சிஇஓவாக இருக்காங்க, வருஷத்துக்கு பல கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, அதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா அந்த காயத்ரி மந்திர ஜபத்தினுடைய சக்தி தான் அவங்களுக்கு. அதனால் நாம் முன்னாடி காயத்ரி மந்திரம் வேறு யாரும் சொல்லக்கூடாதுன்னெலாம் சொல்லி எடுத்து கொஞ்சம் சமுதாயத்தில் பிரச்சனைகள் இருந்தது. அது ஜாதியினாலே இல்லை, ஜாதி இந்து மதத்தில் சொல்லப்படவே இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது ஜாதி இந்து மதத்தில் சொல்லியிருக்காங்கன்னு என்கிட்ட கூப்பிட்டு வரணும். தீண்டாமை இந்து மத கருத்து இல்லை, ஜாதி இந்து மத கருத்து இல்லை. பிறப்பினால ஜாதிங்கிறது எங்கேயும் சொல்லலை. பிறப்பினால வர்ணம் கூட சொல்லலை, தொழில்னாலே தான் சொல்லியிருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் தான் காயத்ரி மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க எப்போவுமே சிறந்த அறிவாளிகளாக பெருசாக இருந்தாங்க. ஸோ அதனால் காயத்ரி மந்திரங்க நாம் எல்லோரும் சொல்லணும், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சொல்லணும், வீட்டில் பிள்ளைகளும் சொல்ல வைக்கணும். காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்க நேரே உட்காந்து கண்ணை மூடி 12 தடவை காயத்ரி மந்திரம் சொல்கிறோம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இந்த மந்திரம் உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இது மந்திரம் சொல்கிறது பிரார்த்தனையை தான் சொல்லணும். ஒரு தடவை நம்முடைய வித்யாபீட பொறுப்பாளர்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாம் பல பிரச்சனைகள் பலருக்கு அடிக்கடி வந்ததுனால ஒரு பிரச்சனை கேட்குறவங்கள்ட்ட சொன்னால் இங்கே வச்சு 1,00,000 காயத்ரி ஜபம் பண்ண சொன்னாங்க. நம்ம பண்ணணும். உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. அதனால் இது ரொம்ப முக்கியமான மந்திரம். நாம் எல்லோரும்
குடும்பத்தில் தினசரி நாம் இதை சொல்லணும். அதுக்கு அடுத்தது இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் 2 நிமிஷத்தில் இந்த பயிற்சி முடியாது. நான் என்னன்னு சொல்லிடுறேன், திருப்பி நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னே இங்கே அமைப்பாளர் கூடதெல்லாம் சொல்லியாச்சு. இது நான் முன்னாடியே கேட்டேன், சாமி சொன்னதை நான் செய்துட்ருக்கேன் வீட்டில். அப்படி உள்ளவங்க இதுங்க 1 2 3 4 5 6 பரவாயில்ல, 7 8 10 பேர் இருக்காங்க. நல்லது. சரி, அடுத்து என்னென்ன, நீண்ட மூச்சு விடுறது, நிறைய ஃபுல்லாக மூச்சு உள்ளே இழுக்கிறது, திருப்பி விடுறது. அப்படி 12 தடவை. வயர் ரொம்ப பொம்புற அளவுக்கு மூச்சு இழுக்கிறது, அப்படி மூச்சு விடுறது. அடுத்தது இது 12 தடவை பண்ணணும். அதுக்கு நேரம் இல்லை. அங்கே அவர் சங்கர் ரெடியாக வராரு, சாமி கீழே இறங்க சொல்லு. அடுத்து என்ன அப்படின்னா, கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ளால் 108 தடவை ஓம் சொல்கிறது. வெளியில் சொன்ன முதல்ல மனசுக்குள்ளால் 108 தடவை கண்ணை மூடிட்டு இருந்துட்டு மனசுக்குள்ளாலே சொல்கிறது. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி அடிச்சுட்டு இங்கே ஒரு 10 1 வச்சிடணும். இப்படி 10 10க்கு இங்கே வந்தால் 100 வரும். அப்புறம் 8 சொல்லிகள் அல்லது மாலை வச்சுங்க. 108 தடவை மனசுக்குள்ளாலே சொல்கிறது. இந்த இவ்வளோ விஷயத்தையும் வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து செய்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வீட்டில் எல்லா ஐஸ்வர்யங்களும் வரும். நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறும். எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த வித்தியைக்கு நம்ம என்ன பேர் போட்டிருக்கோம்? தேஜோ வித்யா. எல்லோரும் செய்வோமா? வீட்டில் உள்ளவங்களை செய்ய வைப்போமா? பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை செய்ய வைப்போமா? கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம். இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்கள் தரட்டும். வணக்கம். முடிச்சுட்டு